So welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா போர் மாடலோட எம்சிக்யூஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த எம்சிக்யூஸ் எல்லாமே நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம போட்டு காமிச்சிட்டோம். லைக் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எதனா டவுட்னா நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்த்துட்டாலும் டெலிகிராமில் வந்து எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் டவுட் மேம், எனக்கு இது வந்து ஆக்சுவலி வந்து ஆன்சர் வரல, ஸோ எனக்கு ஏன் இந்த வேல்யூஸ் எடுத்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு முறை மறுபடியும் வீடியோவை பாருங்கள். ரிமைனிங் நீங்கள் வீடியோ பார்த்துட்டும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல, எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் எந்த சம் இருக்குது இல்லைங்களா, அதாவது எந்த சம் உங்களுக்கு டவுட்டோ அந்த சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன உங்களுக்கு டவுட்டோ அதை வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக போடுங்க. ஃபைனலி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சர்டைன் டாபிக்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சம்ஸு ப்ளஸ் நான் கொடுக்குற கிளாஸஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் அதை தாண்டி நம்மளோட எம்சிக்யூஸு, ஸோ இது எல்லாத்தையும் சால்ட் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக நம்ம எம்சிக்யூஸ் பார்த்ததுனால ஸோ அதை அப்படியே வந்து நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்ன நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், எனக்கு ஹைட்ரஜன்னா என்னென்னு தெரியும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் அப்படின்னும் போது அப்போ H11 அப்போ வந்து இதில் அட்டாமிக் நம்பர் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1, மாஸ் நம்பர் எனக்கு என்ன இருக்கும், அப்போ XZAன்னு நம்ம பேசியிருப்போம். அப்போ மாஸ் நம்பர் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 1, எனக்கு இவ்வளோ தான் மேம் பேசிக்காக தெரியும். அது என்ன மேம் ஸ்பெக்ட்ரம், அப்போ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா சீரீஸ் தானே, அதாவது வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு கலர் கிடச்சா அதை தானே நம்ம ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருப்போம். இது என்ன மேம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், இது எது கீழே வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போர் ஆட்டம் மாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாடலோட அப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இதை தான் நமக்கு மறைமுகமாக அப்ளிகேஷன்ஸ்னு அவங்க கொடுக்காம டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஹைட்ரஜன் லைட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் லைட் ஸ்பெக்ட்ரமில் என்னென்னா சீரீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா போட்டிருப்போம் இல்லைங்களா லாஸ்ட்டு, அந்த இசட் மாற இதனுடைய ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாமே அதாவது என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு போர் ஆட்டம் மாடல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் யாருன்னா வந்திருப்பாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து ஏதோ ஒரு ஆட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆட்டம் தானே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் அதாவது ஏதோ ஒரு லைட்டை வச்சு அவங்க எமிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரமாக கிடச்சிருக்கு. அதாவது பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். இந்த அப்சார்ப்ஷன் எமிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் n=1 அப்படின்னா n=3க்கு போகணும் அப்படின்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டான்ஸ் இல்லைன்னா ஒன் ஆஃப் த லைக் எனர்ஜி வந்து இங்கே என்ன பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுவே இந்த எலக்ட்ரான் இங்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது இங்கே என்ன நடக்கும்னு சொன்னேன், எமிஷன் நடக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த எமிஷனோ இந்த அப்சார்ப்ஷனோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வெளியில் வருது இல்லைங்களா, அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்போம், E=hν ஃபார்மாக யூஸ் பண்ணியிருப்போம். E=hc/λன்னு போட்டிருப்போம். அதாவது மியூ லாம்டாவும் வந்துருச்சுனாவே வேவ்லென்த்னா கலர். அந்த கலர் வந்து நமக்கு எப்படி தெரியுதா ஒரு பேண்டாக தெரியுதா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெட் கலர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட் கலர் வந்து இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வந்து லைக் எமிஷன் ஸ்பெக்ட்ராவும் இருக்கலாம்,
அது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாகவும் இருக்கலாம். அதாவது எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் போதும் நமக்கு வந்து ஒரு வேவ் லென்த் கிடைக்கும், எனர்ஜி வந்து எமிட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைக் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதாவது ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் லைக் பண்டல் ஆஃப் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பண்டல் ஆஃப் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ். அதாவது அது என்ன ரே வேணாலும் இருக்கலாம். லைக் நமக்கு கலர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது விசிபிள்னு சொல்லுவோம். கலர்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், EM வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கத்தையா அப்படி கண்டினியூவாக கிடச்சிச்சின்னா இது வந்து நம்ம என்ன ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே எனக்கு வந்து லைன் லைனாக என்னால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி போர் ஆட்டம் முன்னாடி எல்லாருமே என்ன ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னா அப்போ n=1 எக்ஸாக்டாக n=3 அப்படின்னும் போது அது வந்து நம்மளால ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. ஸோ அது கூட அவங்களோட லிமிடேஷன்ஸாக ஆயிடுச்சு. அந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடையாது, அது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து வருது. ஸோ இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா தராது. தியரிட்டிக்கலாகவும் அவர் சொல்லிடுறாரு, எக்ஸ்பிரிமெண்டலாகவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில ஆட்டம்க்கு மட்டும்தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ மற்ற ஆட்டம்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ண முடியல. அது அவரோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகிடுது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தலாம். அப்ளிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஆட்டம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக் ஆட்டம், தட் இஸ் த ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி வருது, அப்போ எங்கேருந்து எங்கே போனால் என்ன கலர் வருது, அப்போ அவங்க பேண்ட் ஸ்பெக்ட்ரம் சொல்லும் போது எக்ஸாக்டாக எனக்கு இந்த கலர் தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து பண்ணியிருப்போம். அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணும்போது அந்த லைட்டு வித்து இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜன்னல்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அந்த வித்தை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணியிருப்போம். அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு லைனாக தெரியாது. எப்படி தெரியும் அப்படின்னா பல்ச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஆரஞ்சா ரெட்டா எல்லோவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வேரியேஷனே பார்க்க முடியாது. ஸோ அந்த வேரியேஷன் பார்க்க முடியலன்றது தான் இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுது. வேரியேஷன்ஸ் பார்க்கறது வந்து யார் சொல்கிறாருன்னா போர் சொல்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆட்டமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஸ்பெக்ட்ரம்னு கேட்பாங்க, அதாவது லைன் ஸ்பெக்ட்ரமா பேண்ட் ஸ்பெக்ட்ரமான்னு கேட்பாங்க. பியூர்லி இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தி லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்றாருன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருப்பாரு. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்படின்னா எனர்ஜி, அதாவது லாஸ்ட் கிளாஸில் இதை பார்த்துருப்போம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ ஒரு முறை பாருங்கள். அப்போ எனர்ஜி ஆஃப் த போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈயோட ஃபார்முலா பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா E = -13.6 டிவைடட் பை n² × z² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலாவை ஆக்சுவலி வச்சு தான் என்ன பண்ணியிருப்போம்னா E = hμ ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். μ bar = 1/λ, தட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைனா வேவ் நம்பர், ரெண்டுத்துலேயுமே நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அங்கே கொஷின் கேட்கும் போது வேவ் லென்த்துன்னு கேட்குறாங்களா வேவ் நம்பர்னு கேட்குறாங்களான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபார்முலா மாறும். ஏன்னா வேவ் நம்பர் தான் இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். இதுவே வேவ் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா 1/λ. அப்போ இதுக்கு வந்து அப்படியே வந்து 1/ஆல நம்ம வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேவ் நம்பர் ஆர் 1/λ is equal to z² or 1/n1² minus 1/n2² அப்படின்றத பார்த்துருப்போம். இங்கே z அப்படின்றது என்னன்னு பார்த்துருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்றத பார்த்துருப்போம். அதாவது எந்த ஆட்டம் எடுத்துக்கிறோமோ அதனுடைய அட்டாமிக் நம்பர். இங்கே ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்க்க போகிறோம். அதனால z = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன் மேம் இங்கே z வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இவர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜனுக்கு மட்டும் சொல்லலை, ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்டம்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன, ஏன் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறாரு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வந்து பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பார்த்துடலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ Z அப்படின்னும் போது இங்கே அட்டாமிக் நம்பர் N1 அப்படின்னும் போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நான் தான் சொன்னேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நியூக்ளியஸ் இருக்குன்னா இது n = 1, இது n = 2னா இது n = 1னா இது n = 2வா,
அப்போ n is equal to 1, n is equal to 2 அப்படின்னும் போது இந்த n1 அப்படின்றது என்ன ஆகிடும் அப்படின்னா லோயர் எனர்ஜி லெவல். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏன்னா இதுக்கு -13.6 இருக்கும், இதுக்கு -3.4 இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது ரொம்ப லோயராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டுக்கு பக்கத்தில், அதாவது நியூக்ளியஸ் பக்கத்துலேயே எது எனர்ஜி லெவல் இருக்கோ, லோயராக இருக்கோ குவாண்டம் நம்பர், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. E is equal to -13.6 divided by n square. n ஸ்கொயரும் E இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ n அதிகமாக E கம்மியாக தானே நம்ம ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா நமக்கு ஃபார்முலா எதில் கிடைக்குதுன்னா மைனஸில் கிடைக்குது. மைனஸில் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த மைனஸ்க்கும் நான் MCQஸில் சொல்லியிருப்பேன். அந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த ஆட்டம் விட்டு வெளியில் போகாமல் அதை வந்து பவுண்ட் பண்ணி ஏதோ ஒரு எனர்ஜி வச்சுருக்கு. அந்த எனர்ஜி தான் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் கிடையாது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும், தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ n1 அப்படின்றது லோயர் எனர்ஜி லெவல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் எக்ஸாம்பிளில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் n1க்கு என்ன வேல்யூ போடணும், n2க்கு என்ன வேல்யூ போடணுன்றதை கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. n1 எப்பயுமே லோயர் எனர்ஜி லெவல்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கொஷினில் வந்து n is equal to 3 to n is equal to 2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதில் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கம்மி இது. அப்போ இதை ஃபஸ்ட்டு அப்போ n1ன்னு எடுத்துக்கணும், இது என்னென்னு எடுத்துக்கணும், n2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அப்போ n1 என்னென்ன எடுத்துக்கிறீங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் த லோயர் எனர்ஜி லெவல். n2 என்னென்னு எடுத்துக்கிறீங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் த அப்பர் எனர்ஜி லெவல். அதாவது லோயர் எனர்ஜி லெவலுக்கு மேலே இருக்கிறத அப்பர் எனர்ஜி லெவல்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஹையர் எனர்ஜி லெவல்னு கூட சொல்லிக்கோங்க. ஆர் வி நோ வெரி வெல் ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட். இந்த ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் எப்படி, இப்போ நீங்கள் சிலபஸில் ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் தனியாகவே இருக்கேம்மா, அப்போ நான் அதுக்கெல்லாம் எல்லாமே பார்க்கணுமா? அதே மாதிரி மெட்டீரியல் வந்து ரிடியூஸ்டு மார்க்ஸ் வச்சு லைக் ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னா அது வேண்டாம். அது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்காக நம்ம கொடுத்துருக்கிறது. நமக்கு ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட்னா வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. ஓகேவா. என்ன அப்படின்னா சிலபஸில் தனியாக இன்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் வந்து ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் வர்றதுனால கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் எப்படி வருதுன்றதையும் நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டு இருப்பேன். வேல்யூஸ்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு அந்த ஃபுல் டேர்ம் நம்ம போட்டிருப்போம்ல. ஸோ அதையே நான் சொல்லிட்டேன். அது மட்டும் பார்த்தா போதுமானது. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து உங்களோட லைக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்குறது. அதை நான் படிக்கணுமா மேம் அப்படின்னா ரிடியூஸ்டு மாஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி எப்பயுமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ போட்டிருப்போம் 1.09 into 10⁻+7. இது -7 கிடையாது. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸ்ன்னு போட்டு வேல்யூ போட்டுருப்பீங்க, மீட்டர் -1. ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் தெரிந்தால் போதுமானது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் இந்த ஸ்லைட்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ ரிப்பர்ட் வந்து ஃபார்முலாவை வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இங்கே இந்த Z² வந்து எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த Z² ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டால் பிரச்சனை கிடையாது. இதுவே வேறு ஏதாச்சும் ஆட்டம் கேட்டால் அங்கே Z² வந்து Zன்னு வருமா, Z²ன்னு வருமா, Z³ வருமா, அதுவும் அது மல்டிப்ளையில் வருமா, டிவைடேட்டில் வருமா, நமக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் எப்பயுமே Z-ஓடு சேர்த்து நீங்கள் அந்த எனர்ஜி படிக்கிறதா இருக்கட்டும், வெலாசிட்டி படிக்கிறதா இருக்கட்டும், லைக் போர் ரேடியஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எது படித்தாலுமே Z-ஓட சேர்த்து ஃபார்முலா வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கும் போது Z-ஓட டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதே ஃபார்முலா தான் நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். RH is nothing but R. எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, N1 is greater than N2. அப்போ N1 வந்து லோயர் எனர்ஜி லெவல், N2 வந்து அப்பர் எனர்ஜி லெவல் சொல்லிட்டு. ஸோ அப்போ அதே மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் தான் சொன்னல. அப்போ அந்த ஒரு சில ஆட்டம்ஸ்க்கு அவர் கண்டுபிடிச்சிப்பாரு. அதுக்கு தான் நீங்கள் என்னென்னு போட்டுக்கணும் அப்படின்னா Z-ன்னு போட்டுக்கணும். அது என்னென்ன ஆட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ இப்போ வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் அந்த ஃபார்முலாவில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம் தானே, அந்த லைன் ஸ்பெக்ட்ரமில் வந்து அவருக்கு கலர் வருது. அப்போனா விசிபிளில் இருக்குது, அந்த எல்லாமே வந்து நியர்பை விசிபிள் இல்லைனா கொஞ்சம் IR அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ
அப்போ அது என்னென்ன எங்கேருந்து எங்கே ஆட்டம்ஸ் வந்து குதிக்கும் போது அவருக்கு என்னென்ன கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சீரீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்களோட பேரே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீரீஸ்க்கு வச்சுட்டாங்க. ஓகேவா? அது என்ன மேம் லைமன், பால்மர், பேஷன் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சவங்க பேரே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஆர்டரை மாற்றிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன அப்படின்றத இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ இது என்னென்ன அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஆட்டம் வந்து நான் ஜூம் பண்ணி இந்த மாதிரி காட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் பார்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ அதில் ஏதோ இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1, இந்த பார்ட் வந்து 2, இந்த பார்ட் 3, 4, 5. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குங்களா. ஸோ அப்போ அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம் தான். இது அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமா எமிஷன் ஸ்பெக்ட்ரமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எமிஷன் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஹைட்ரஜனோட லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்க போகிறோம். அப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அர்த்தம்? ஹையர் ஸ்டேட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லோயர் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகணும். ஜம்ப் ஆகும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வேவ் லென்த் வந்து லைக் வெளியில் வரும். அந்த வேவ் லென்த் வந்து நம்ம கலர் வச்சு அது என்ன வேவ் லென்த்து என்ன கலர் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த டயக்ராம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நமக்கு புரியுறதுக்காக 2D டைமென்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n வந்து 1ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்போ ஹையர் ஸ்டேட் அது எங்கே வேணாலும் இருக்கலாம். இங்கே நல்லா பாருங்கள், 7லேருந்து 1க்கு வந்திருக்கலாம், இல்லை 6லேருந்து 1க்கு வந்திருக்கலாம், 5லேருந்து 1க்கு வந்திருக்கலாம், 4லேருந்து 1க்கு வந்திருக்கலாம், 3லேருந்து 1க்கு வந்திருக்கலாம், 2லேருந்து 1க்கு வந்திருக்கலாம். அப்போ ஹையர் ஸ்டேட்லேருந்து ஆனால் லோயர் ஸ்டேட்டு எங்கே வரணும்? 1க்கு வரணும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எனி ஹையர் ஸ்டேட்ஸ் அப்போ எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம், இன்ஃபினிட்டிவ்லேருந்து கூட இருக்கலாம். அப்போ இன்ஃபினிட்டிவ்லேருந்து எங்கே வரணும்? n is equal to 1க்கு வரணும். அப்போ n is equal to இன்ஃபினிட்டிவ்லேருந்து n is equal to 1க்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த சீரீஸ், அதாவது வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைமன் சீரீஸ். ஓகேவா? இந்த லைமன் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லைமன் சீரீஸ் தான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த லைமன் சீரீஸ் தான், அதாவது இந்த மாதிரி இருக்குது ஆட்டம். நான் 3Dயில் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இருக்குது. சர்க்குலர் ஆர்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இது 1க்கு வந்து இடிக்குது பாருங்கள். இந்த டயக்ராமும் அந்த டயக்ராம் ஒன்று தான். இது 3Dயில் காட்டியிருக்கேன், அது 2Dயில் காட்டியிருக்கேன். ஹையர் ஸ்டேட்லேருந்து எங்கே வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் வந்து எங்கே முட்டுது, எங்கே வேணாலும் இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் எண்ட் ஆகுறது n is equal to 1ல் தான் எண்ட் ஆகணும். அப்படின்னும் போது அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லைமன் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வேவ் லென்த் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த வேவ் லென்த்து தான் என்னத்தில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்ல இருக்கான், அதாவது யூவியில் இருக்கான். அப்போ யூவினா நமக்கு கலரே தெரியாதே மேம், கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதாவது அந்த ஊதா கலர்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது லைமன் சீரீஸ். அப்போ செகண்ட் சீரீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எங்கே எடுக்கணும் அப்படின்னா n1 வந்து 2ல் இருக்கணும். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் கிடையாது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட், அதாவது n is equal to 2ல் அடிக்கணும். ஆனால் அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். அதாவது இங்கே நம்ம போட்டோம்ல, இது வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கலாம், இது n2 வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கலாம். ஆனால் வந்து n1 எங்கே தான் வரணும்? 1க்கு தான் வரணும். அதே மாதிரி எங்கே பாருங்கள், n2 இங்கேயே எங்கேருந்து வரலாம்? இன்ஃபினிட்டிவ்லேருந்து வரலாம். ஆனால் n1 இங்கே என்னவா இருக்கணும்? 1ஆக இருக்கக்கூடாது. 1ஆக இருந்ததுன்னா லைமன் சீரீஸ், 2ஆக இருந்துச்சுன்னா அது என்ன சீரீஸ்? பால்மர் சீரீஸ். அதே மாதிரியே அதாவது 3க்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷன், ப்ராக்கெட், அதே மாதிரியே வந்து நமக்கு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் நான் மறுபடியும் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரியே வந்து 4க்கு வந்துச்சுன்னா அது ப்ராக்கெட் சீரீஸ்ன்னு சொல்கிறோம், 5க்கு வந்துச்சுன்னா அது ஃபண்ட் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது பேர் மாற்றக்கூடாதா மேம்? கண்டிப்பாக பேர் மாற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் கேட்குறது இப்படியே தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ 1னா லைமன், 2னா பால்மர், 3னா பேஷன் வந்து இடிக்கிறது சொல்கிறேன், அதாவது n1 சொல்கிறேன். n2 வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹையர் ஸ்டேட்டு சம் ஆஃப் த பிளேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா n2 n1ன்னு கொடுக்க மாட்டாங்க. இது n1 வச்சுப்பாங்க. n2வை நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா NHன்னு போட்டுருவாங்க. NHன்னா என்ன மேம்? ஹையர் ஸ்டேட். அந்த ஹையர் ஸ்டேட் வந்து நமக்கு எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம், இன்ஃபினிட்டியிலிருந்து கூட வரலாம். ஆனால் லைமன் சீரீஸ் வேணும்னா அது எங்கே தான் வந்து ஜம்ப் ஆகணும்? எலக்ட்ரான்ஸ் வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து n1க்கு தான் ஜம்ப் ஆகணும். இதுவே பால்மர் சீரீஸ்னால் n வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், NH வந்து இன்ஃபினிட்டியில் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். ஸோ அங்கேருந்து எங்கே வந்து இடிக்கணும்? 2ஆவதுல வந்து குதிக்கணும் எலக்ட்ரான்ஸு. ஸோ
அது வந்துச்சுன்னா நம்ம என்ன சீரீஸ்ன்னு சொல்கிறோம், பால்மர் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே பார்த்திங்கன்னா லைக் பேஷன் சீரீஸ் அப்படின்னும் போது லைக் இன்ஃபினிட்டியிலேருந்து கூட வரலாம். ஆனால் எங்கே குதிக்கணும், எலக்ட்ரான்ஸ் 3ஆவதுல குதிக்கணும், 1ஆவதுல போய் குதிக்கக்கூடாது. 1ஆவதுல போய் குதிச்சிருச்சுன்னா அது என்ன சீரீஸ்ன்னு சொல்லுவோம், லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே 4ஆவதுன்னும் போது ப்ராக்கெட் சொல்கிறோம். இதுவே 5ஆவதுன்னும் போது பி ஃபண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபண்டு பி லைக் சைலண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா லைக் RH வேல்யூ இது லைக் மீட்டர் -1 தான் நம்ம பார்த்தோம். சென்டிமீட்டர் -1 அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலாவை மாற்றி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன அப்படின்னா சென்டிமீட்டர்னா மீட்டர்னும் போது 1.09 × 10⁻7 நம்ம போட்டிருப்போமா, அப்போ இது மீட்டர் -1. ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மீட்டர் -1 சென்டிமீட்டர் -1 நான் மாற்றி இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க. மேபி அவங்க மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இது நம்ம கொடுத்துருக்குது. ஓகேவா? minute. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சொன்னல, அப்போ லைமன் சீரீஸ்னால் நமக்கு என்ன கிடைக்குது, அல்ட்ரா வயலட் கலர் வெளியில் வருதான். பால்மர் சீரீஸ்னால் நமக்கு விசிபிள் வருதான். பேஷன் சீரீஸ்னும் போது இன்ஃப்ராரெட் வருது. ப்ராக்கெட்டுன்னும் போது இன்ஃப்ராரெட் தான் வருது. ஃபண்டுன்னும் போது இன்ஃப்ராரெட், அதாவது நியர் இன்ஃப்ராரெட், ஃபார் இன்ஃப்ராரெட், மிட் இன்ஃப்ராரெட்னு நம்ம 3 படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதில் வேவ் லென்த்து ஒன்று தான், ஆனால் அந்த வேரியேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ அதுதான் நம்ம ஃபாரு லைக் நியர் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லியிருப்போம், மிட்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது பிரச்சனை கிடையாது, நமக்கு தேவை இன்ஃப்ராரெட். அப்போ இது கண்டிப்பாக இந்த பாக்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைமன், பால்மர், பேஷியன், ப்ராக்கெட், பீஃபண்ட் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது, இந்த சீரீஸ் மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஸோ லை பால் இல்லைன்னா லை பாய்ன்னு இதை மாற்றிடுவேன். லை பாய் பாஸ் பண்ணதுனால, ஓகேவா, லை பாய் பாஸ் பண்ணதுனால ப்ரா ப்ரோன்னு மாற்றிடுவேன். ப்ரோ எனக்கு ஃபண்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு இப்படி ஞாபகம் வரும், அரேஞ்ச்மெண்ட் மொத்தம் மாறாத யூஸ் பண்ணிப்பேன். அப்போ லை பாய் பாஸ் பண்ணதுனால என்னோட ப்ரோ எனக்கு ஃபண்டு கொடுத்தாரு, அதாவது பணம் கொடுத்தாரு. அப்போ 5 சீரீஸ். அப்போ லைனா 1, பாய் அப்படின்றது பால்மர், அது எங்கேயும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ரா வேறு பாய் வேறு. அப்போ பாய் அப்படின்னும் போது n = 2. பேஷன் அப்படின்னும் போது பாஸ் பண்ணதுனால அப்போ பேஷன். அப்போ ப்ரா நம்ம தான் ப்ரோ ப்ரா ப்ரோன்னு மாற்றணும் இல்லைங்களா, அப்போ ப்ராக்கெட். அப்போ ஃபண்டு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ n 1 2 3 4 5. அப்போ 1ல் குதிச்சா லைமன், 2ல் குதிச்சா பால்மர், 3ல் குதிச்சா பேஷன், 4ல் குதிச்சா ப்ராக்கெட், 5ஆவதுல குடிச்சா பீஃபண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது n1 n2 வேல்யூ நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டேன். இது எப்படி மேம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேவ் லென்த்தில் சின்னதுலேருந்து பெருசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அல்ட்ரா வயலட்க்கு அப்புறம் விசிபிள் இருக்கும், விசிபிளுக்கு அப்புறம் என்ன இருக்கும், இன்ஃப்ராரெட் இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சின்னதுலேருந்து பெருசு. அப்போ 1 அப்படின்னும் போது அல்ட்ரா வயலட், 2ஆவது அப்படின்னும் போது பால்மர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்னு வந்துடும், நமக்கு விசிபிள்னு வந்துடும். இதுவே 3 4 5 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே இன்ஃப்ராரெட். இதையும் கொஷின் கேட்கலாம், என்னென்ன ரீஜியனில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன கலர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த சீரீஸ் எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. 1ல் குதிச்சா லைமன், 4ல் குதிச்சா ப்ராக்கெட், 5ல் குதிச்சா பீஃபண்ட், இதை மட்டும் எப்பயுமே ஃபண்டு, இது மட்டும் எப்பயுமே மாற்றிடாதீங்க. அதே மாதிரி ஃபார்முலாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் இதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாகவும் நமக்கு லாஸ்ட் UGTRBல கேட்டிருக்காங்க. தியரி பேஸ் பண்ணி இதில் என்ன ரீஜியன் வருது அப்படின்றதையே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் நம்ம தியரி பார்த்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி லெவல். என்ன மேம் எக்ஸ்ட்ராடினரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்ன அப்படின்னா இது லைக் என்னென்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது நெக்ஸ்ட் லெவல். இது வச்சு கொஷின்ஸ் கேட்கல, ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, இது மேக்ஸிமம் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த். நான் தான் சொன்னால ஒரு பர்டிகுலர் ரீஜியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n1 1ன்னு வந்துச்சுன்னா இது நம்ம என்னென்னு சீரீஸ்ன்னு சொல்லுவோம், லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். n2 என்னென்னு எடுத்துக்கலாம், 2 3 4 இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாமா? அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் போய் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்படின்னு கேட்டால்
2 வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், இன்ஃபினிட்டின்னு இருக்குல்ல, அந்த இன்ஃபினிட்டி தான் இவங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்க, n+1 எடுத்துக்கிறாங்க. அதாவது என்னை விட அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா அப்போ லைக் n2 என்னன்னு இருக்கும், அப்போ 2 + 1 3ன்னு இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் வேவ் லென்த். அப்போ மேக்ஸிமம் வேவ் லென்த்து ஃபார்முலா கேட்டாங்கன்னா, ஃபார்முலாலாம் கேட்க மாட்டாங்க, லைக் வேல்யூஸ் கேட்பாங்க. லைமன் சீரீஸ்க்கு எவ்வளோ லைக் இதுவே வந்து மினிமம் வேவ் லென்த்னா எவ்வளோன்னு. அப்போ மினிமம் வேவ் லென்த்துக்கு ஃபார்முலா இதில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எனக்கு இதில் எப்படி மேம் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கலாம் தெரில, வேல்யூஸ்லாம் தெரிலனா நீங்கள் வேல்யூஸ் அதாவது வந்து ஃபார்முலா விட்டுருங்க, வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லைமன், இது பால்மர், இது வந்து லை பாய் பாஸ் பண்ணதுனால பேஷியன், இது வந்து என்னோட பிரதர் வந்து பி ஃபண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது, ஃபண்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது. ஸோ அப்போ 5 சீரீஸ் வந்துருச்சிங்களா. அப்போ அந்த 5 சீரீஸ் வரும்போது மேக்ஸிமம் வேவ் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறீங்க, 4/3 × r. ஆறுன்றது ரிப்பர்ட் கான்ஸ்டன்ட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பால்மர் சீரீஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பால்மர் சீரீஸ்க்கு எவ்வளோன்னு எடுத்துக்கிறீங்க, 36/5r. இதுவே மினிமம் வேவ் லென்த் கேட்டாங்கன்னா 4/r. மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பேஷியனுக்கு கேட்டாங்கன்னா 144/7r. இதுவே வந்து மினிமம் வேவ் லென்த் கேட்டாங்கன்னா 9/r. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் சீரீஸ்க்கு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த் கொடுத்துருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, பி ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த்து. இந்த மேக்ஸிமம் வேவ் லென்த் மினிமம் வேவ் லென்த்துக்கு வந்து ரேஷியோ கேட்பாங்க. மேக்ஸிமம் வேவ் லென்த் மினிமம் வேவ் லென்த் ஆஃப் தி லைமன் சீரீஸ் வேல்யூ அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோன்னு போடுவோம், 4/3. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்கலாம், ஃபன் சீரீஸோட ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் வேவ் லென்த் மினிமம் வேவ் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா 36/11. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இது வரைக்கும் கேட்கல, ஆனால் வந்து லைக் கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக மாற்றி நமக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் எங்கே மேம் நீங்கள் சால்வ் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஜூம் கிளாஸஸில் வரும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் பாருங்க. அப்போது நம்ம லைமன் என்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் லைன் ஸ்பெக்ட்ரமா பேண்ட் ஸ்பெக்ட்ரமா, அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து அப்சார்ப்ஷன் சீரியஸா இல்லை எமிஷனா, அப்போ எமிஷன்னும் போது எப்படி எமிட் ஆகுது, அப்போ எங்கேருந்து எங்கே வரல, யார் யார் பேர் கொடுத்துருக்காங்க, அப்போ மேக்ஸிமம் வேவ் லென்த்னா என்ன, மினிமம் வேவ் லென்த்னா என்ன அப்படின்றத வச்சு இது வரைக்கும் ஃபார்முலாஸு ப்ளஸ் அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸு ப்ளஸ் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரத்தில் எப்படியெல்லாம் நமக்கு வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ எல்லா ஆட்டம்ஸ்க்கும் வந்து போர் ஆட்டம் மாடல் வந்து அப்ளிகபிள் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகபிள் ஆகலை. ஒரு சில லைக் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து அப்ளிகபிள் ஆச்சு. அப்போ எதுக்கு மேம் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்ற கொஷின்ஸ் வரும் இல்லைங்களா, ஏன்னா இது வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக அதையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா ஓகே, ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம்னு இருக்கும் நம்மளோட சிலபஸில். ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னும் போது போர் மாடலில் அவர் வந்து எதெல்லாம் வந்து எந்த ஆட்டம்ஸ்க்கெலாம் வந்து அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனா, ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம், ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம். ஸோ இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் போகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போர் மாடல் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிச்சு. எந்த சீரீஸ்ன்னு பாருங்கள், ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் சீரீஸ் ஆஃப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்க்ரீட் எமிஷன் லைன்ஸ், அதாவது வந்து லைன் தான், அதையும் நம்ம டிஸ்க்ரீட் பண்ண முடியும், அதனால எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான். அப்போ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெரியும். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா கண்டினியூவாக டிஸ்க்ரீட்டான்னு கேட்பாங்க. அதுக்கும் நமக்கு என்ன ஃபார்ம் வேல்யூ என்னன்றது தெரியும், டிஸ்க்ரீட்டுன்றது தெரியும். ஏன்னா அல்ட்ரா வயலட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுது, இன்ஃப்ராரெட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுது, அப்போ தனித்தனியாக உங்களால் வேர்டிங்ஸ் சொல்ல முடியுது. ஸோ அப்போ பிரித்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ பிரித்து பார்க்கும்போது இது என்னன்னு தெரியும் நமக்கு, டிஸ்க்ரீட் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்ல முடியும் நம்மளால். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்னென்ன ஸ்பெக்ட்ரம்க்குலாம் வந்து அதாவது என்னென்ன ஆட்டம்க்குலாம் வந்து போர் ஆட்டம் மாடல் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஸோ இந்த ஆட்டம்க்குலாம் மட்டும்தான் வந்து ஹைட்ரஜன் போர் மாடலில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஃபார்முலா 1/λ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுமே. அப்போ 1/λ = RH, 1/λ
டிவைடட் பை n1 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n2 ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரியே லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், ஸோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்து சொல்ல முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம். அதாவது என்ன மேம் ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹீலியம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஹீலியம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹீலியம்க்கு வந்து 2 4 நமக்கு தெரியுமா? இப்போ ஃபார்முலாவில் வந்து 1/λ = RH. இப்போ ஹீலியம் வந்து n = 2 2 n = 3க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 2 3 அப்படின்னா அது என்ன சீரீஸ்ன்னு தெரிஞ்சிடும், பால்மர் சீரீஸ்ன்னு தெரிஞ்சிடும். அப்போ RH × 1 டிவைடட் பை n1 ஸ்கொயர். அப்போ இங்கே என்னன்னு போட்டுருவீங்க, 2 ஸ்கொயர்னு போட்டுருவீங்க. மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே 3 என்னன்னு போடுவீங்க, 3 ஸ்கொயர்னு போடுவீங்க. இங்கே Z ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த Z ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடணும் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரிப்பீட் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இது வேவ் லென்த் கேட்குறாங்கன்னா வேவ் லென்த், இல்லைன்னா வந்து லைக் வேவ் நம்பர் கேட்குறாங்கன்னா வேவ் நம்பர். ஸோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ பேசிக்காக ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோ ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரமோ எப்படி கேட்பாங்கன்றது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீடியோ, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு வீடியோவோட டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்போ தியரி பேஸ்டும் நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க, நமக்கு வந்து லைக் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஓரியன்டாகவும் நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டியாக பார்த்துடலாம். அதுலேயே நம்ம வந்து போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன்ஸ் கூட பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.